நிறுத்துங்கம்மா. என்னம்மா பண்றீங்க? தப்புமா. நிறுத்துங்கம்மா. ஏம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. நிறுத்துங்கம்மா. பேச்சம்மன் சக்தி உள்ளன்னு நம்பி நாங்க ஏமாந்துட்டோம். வெண்ணிலா தாலிக்கு ஆபத்து வர வச்சாலும் இந்த ஆத்தா. எங்களுக்கு கோவம் வரதுல என்ன தப்பு இருக்கு? உங்க கோவம் நியாயமானதாம்மா. அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. தப்பு பூரா என் மேலதாம்மா. அம்மா நான் ஏமாந்ததாம்மா எல்லாத்துக்கும் காரணம். ஆத்தால குறை சொல்லாதீங்கம்மா. ஆத்தா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டாமா. என்ன சொல்றீங்க? அந்த நீலாம்பரி அம்மா ஸ்வேதாவோட பேச்செல்லாம் கேட்டு நான் ஏமாந்துட்டேம்மா. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கம்மா. அவங்க பேச்சுல இருக்கிற தந்திரம் புரியாம அவங்க செயலுக்கு நான் துணை போயிட்டேம்மா. என்ன பூசாரி சொல்றீங்க? நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலையே. இல்லம்மா, பேச்சியம்மா உக்கிரமான தெய்வம்மா. அதனால இந்த தீமிதி நடக்கும்போது அவ்வளவு உக்கிரம் இருக்கக்கூடாதுன்னு சந்தனத்தை கொடுத்து ஆத்தா உடம்புல என்ன பூச சொன்னாங்கம்மா. நானும் வெள்ளந்தியா எதையுமே யோசிக்காம அம்மனுக்கு அதை பூசிட்டம்மா. அதே மாதிரி ஸ்வேதா கர்ப்பமா இருக்கா. அவ தீ மிதிக்கும் போது அம்மனோட உக்கிரமான பார்வைப்பட்டு கர்ப்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஊருக்கே தீட்டு வந்துரும். அதுக்கப்புறம் ஊருக்கே ஆபத்து. அதனால அம்மன் கண் பார்வையில் இருக்கிற உக்கிரத்தை குறைக்கணும்னு அம்மனோட கண்ணுல வெண்ணெய வச்சு அதுக்கு மேல சந்தனத்தை வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அதுல நியாயம் இருக்குன்னு நம்பி நான் அப்படி வச்சுட்டேம்மா. ஆனா அதுக்கப்புறம் தாம்மா எனக்கு புரிஞ்சுது, ஸ்வேதா பண்ற தப்ப மறைக்கிறதுக்காகத்தான் அம்மனோட கண்ணை மறைக்க சொல்லிருக்காங்க. ஸ்வேதா பூக்குழி இறங்கி மீண்டு வந்தப்பதான் நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சுது. ஜனங்க எல்லாரும் ஸ்வேதா உண்மையானவ அப்படின்னு நம்பிட்டாங்கம்மா. ஆனா ஜனங்க நம்புறது இருக்கட்டும், இப்ப அந்த நம்பிக்கை அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி வெண்ணிலா அண்ணியோட தாலிக்கு பிரச்சனை வந்துரும் போல இருக்கே. இதுக்கு என்ன வழி இருக்கு? கவலைப்படாதீங்கம்மா, அவங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. ஸ்வேதா எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பார்த்திருக்கா பாத்தீங்களா? நம்ம எல்லாரையுமே ஏமாத்திருக்கா. பேசாம அவளை ரூம்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கணும். எல்லாம் இந்த வெண்ணிலாக்காவ சொல்லணும். அவ ரூம்குள்ளேயே கிடந்த சாவட்டோன்னு விட்டுருக்கணும். வெண்ணிலாக்கா பண்ண வேலை. அவளுக்கு இறக்கம் காட்டினதுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்கா பாருங்க. எங்க அம்மா ஊருக்கே பெரிய மனுஷி, அவங்கள அம்மான்னு கோப்படுறதுக்கே வெக்கமா இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே சரி. அம்மனோட பார்வையை மறைச்சதுனால எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்றீங்க. ஆனா அவ பூக்குழியில இறங்கினப்போ அந்த நெருப்பாவது தப்பு பண்ண அவ காலை சுட்டுருக்கணும்ல. அது எப்படி நடக்காம போச்சு? ஏமா, அம்மனோட கண்ணை மறைக்கிறதுக்கே 1000 சதி செஞ்ச மாதிரி காலை நெருப்பு சுடாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன சதி செஞ்சாங்களோ. இருங்கம்மா, கொஞ்சம் பொறுங்க, நான் கற்பூர தட்டை எடுத்துட்டு வரேன். கெட்டு போய் ஏதோ தப்பான காரியம் பண்ணிட்டோம். ஏதோ ஆவேசமும் கோபமும் எங்க கண்ணை மறைச்சிருச்சு. தெய்வமான உன் கண்ணையே மறைச்சு அவங்க இந்த மாதிரின காரியத்தை பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் நாங்க எங்க தப்ப உணர்ந்துட்டோம். இருந்தாலும் உன் குழந்தைங்களா நினைச்சு எங்களை மன்னிச்சுடாத்தான். நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஸ்வேதா இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிருக்கா பாத்தீங்களா? ஆத்தாவோட கண்ணை மறைச்சதாலதான் இவ்ளவும் நடந்திருக்கு. வாங்க போலாம். அண்ணி இங்க பாருங்க, என்னன்னு தெரியுதா?
தெரியுதா? தெரியலையே. இது ஃபயர் ப்ரூஃப் லேயர் மாதிரி இருக்கா? இப்போ தெரியுது அவ எப்படி தப்பிச்சிருக்கான்னு. இதோட சைஸ் கூட பாருங்களேன். கரெக்டா ஸ்வேதாவோட கால் சைஸ் தான் இருக்கு. அப்போ ஸ்வேதா இத கால்ல ஓட்டிட்டு தான் தீ மிதிச்சிருக்கா. அதான் அவ கால தீ சுடாம இருந்திருக்கா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா பாத்தீங்களா? சாமி கிட்ட இருந்து தப்பிச்சவ நம்ம கண்ணுல மாட்டிக்கிட்டா. இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க எல்லாரையும் ஒரு கை பாத்துடலாம். கார் ரெடியா? ரெடிமா. அந்த கதவை பூட்டிடு. ஹலோ தம்பி, நான் மளிகை கடையில இருந்து பேசுறேன். நீங்க சொன்ன குழந்தைங்க ரெண்டும் இங்க வந்திருக்குங்க. தாகமா இருக்குன்னு சொல்லி தண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அதிரசத்தை சாப்பிட சொல்லி உட்கார வச்சிருக்கேன். அண்ணா அப்படியே உங்க கூட பேச்சு கொடுத்துட்டுங்கண்ணா. எதுவும் சொல்லாதீங்க, போயிட போறாங்க. நான் வந்துடுறேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிண்ணா. உத்ரா உத்ரா, நம்ம இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. அந்த அங்கிள் நமக்கு இந்த அதிர்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுட்டு நைஸா போய் ஸ்வேதா ஆண்டிக்கு போன் பண்ணி நம்மளை பத்தி சொல்லிட்டாரு. அந்த திருடங்களை மாதிரி இவரும் பண்ணிட்டாரு. அப்ப நம்ம போயிடலாம் இங்க இருந்து. வா வா. அண்ணா, சொல்லுங்கம்மா. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. அண்ணா, இந்த குழந்தைங்களை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களாண்ணா? நம்மள பத்தி தாண்டி கேக்குறாங்க. இந்த அங்கிள் தான் போன் பண்ணி வர சொல்லிருக்காரு. வெளியே போனா ஸ்வேதா ஆண்டி கிட்ட மாட்டிப்போமே. போலனாலும் கடைக்காரர் நம்மள மாட்ட வச்சிருவாரே. சரி சரி வா, உடனே இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் வா. என்னடா அது, இதே குழந்தைங்களுக்கு தான் அந்த தம்பி வந்து கேட்டாரு. இப்ப இவங்களும் வந்து விசாரிக்கிறாங்க. என்னண்ணா யோசிக்கிறீங்க? பாத்திருக்கீங்களா? நீங்கம்மா? நான் குழந்தைங்களோட அம்மா. என்னன்னா பதிலே சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா குழந்தைங்க எங்கேயோ பாத்திருக்கீங்க போல இருக்கு. பாத்திருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே. என் குடும்பமே இந்த குழந்தைங்களை காணாம ரொம்ப அவஸ்தைப்படுது. வீடே வீடா இல்ல, எல்லாரும் அழுதுட்டு இருக்கோம்னா. அதுக்கு இல்லம்மா, குழந்தைங்களோட அப்பான்னு சொல்லி முத்தரசன் ஒருத்தர் வந்து குழந்தைங்கள பார்த்தா தகவல் சொல்ல சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போனாருமா. ஆமாண்ணா, அவர்தான் குழந்தைங்களோட அப்பா. நான் தான் அம்மாண்ணா. இப்பதான் முத்தரசன் தம்பிக்கு போன் போட்டு வர சொல்லிருக்கேன். அவர்கிட்ட சொன்னீங்களா? சரி, என் குழந்தைங்க அப்போ இங்கதான் இருக்காங்களாண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். குழந்தைங்கள காணோன்னு ரொம்ப தவிச்சு போயிட்டேன்னா. குழந்தைங்கள அப்பா கிட்ட ஒப்பிடிச்சான்னு அம்மா கிட்ட ஒப்பிடிச்சா என்னன்னு அவங்க காட்டுங்க, காட்டுங்க, தயவு செஞ்சு காட்டுங்கண்ணே. சரிங்கம்மா, என் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கேன், வாங்க. பாப்பா, பாப்பா, எங்க காணோம்? அண்ணா என்னாச்சுன்னா? குழந்தைகளை காணோம்மா. இங்கதான் உட்கார வச்சுட்டு வந்தேன். தண்ணி கூட குடுத்துட்டு வந்தம்மா. எங்க போனாங்கன்னு தெரியலம்மா. காணுமா? ஆனா வீட்டுக்குள்ள எங்கயாச்சும் இருப்பாங்க பாருங்கண்ணா. இந்த பாத்துட்டு வரமா. எங்க போயிருப்பாங்க குட்டி சாத்தானுங்க? அண்ணா இருக்காங்களா? அண்ணா
அங்க எங்கேயும் இல்லம்மா. இல்லையா? ஆனா வீட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் வழி இருக்கா? இல்லம்மா, வெளியில போறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. போனா இப்படிதான் போயிருக்கணும். அப்படியா? சரிங்கண்ணே. இங்க பக்கத்துல எங்கேயாவது தேடி பாருங்கம்மா. சரிங்கண்ணே, நான் போய் தேடி பாக்குறேன். தேங்க்ஸ். அந்த குழந்தைங்க நம்ம மட்டும் எதுவும் சொல்லாம கொள்ளாம போயிடுச்சுங்களே. அந்த தம்பி வந்தா என்ன சொல்றது? தம்பி 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 இதான் உங்க வீடுங்களா? ஆமா தம்பி, நான் தனியா ரோட்ல தங்கி கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு புண்ணியமா இங்க தங்கிக்க சொன்னாரு. அதனால இங்க இருந்தே பணியாரம் சுட்டு விற்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை உத்ரா எப்படி இருக்கா? உங்க குழந்தை ருத்ரா எப்படி இருக்கு? ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கல்ல தம்பி? என்ன தம்பி, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, குழந்தைங்க பாவம். என்னாலதான் குழந்தைங்களுக்கு பிரச்சனை. என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்வேதா பெரிய கூத்து பண்ணிட்டா. அவளால இப்ப எல்லாருக்கும் பிரச்சனைங்க. ஏன் தான் இந்த பேச்சியாத்தா கெட்டவங்களுக்கு தொட போறாலோ தெரியல. ஏன் தம்பி அவளை இன்னும் வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லங்க, இந்த விஷயத்துல உண்மை தெரிஞ்சதுன்னா ஸ்வேதா கழுத்தை பிடிச்சி நான் வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். ஆனா எங்க அவன் நாடகத்துக்கு மேல நாடகம் ஆடிட்டு இருக்கா. என் சித்தி வேற அவ பேச்சதான் நம்பிட்டு இருக்கு. இவனால வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை. தம்பி வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க தம்பி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நான் சாப்பிட மனநிலையில இல்ல. பாவம் குழந்தைங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க தெரியல. அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். இருங்க தம்பி, நான் காப்பி எடுத்துட்டு வரேன். இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு வாய் காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. இல்லங்க ஜனனி இப்படி வா வா. சிம்ரன் தள்ளிக்க. யார் அப்பா வீட்டு சொத்துன்னு கதவு உடைக்க போற? அண்ணன் தடுக்காதீங்கண்ணே, உள்ள இருந்து புகை வருது. எப்படியாவது வெண்ணிலா அண்ணியை காப்பாத்தி ஆகணும்னு சொன்னா. பேசுன பிச்சிடுவேன். வாய் மூடி பேசாம இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அது இதுன்னு அதே பிரச்சனை பேசிட்டு. உள்ள போ, போன்னு சொல்றல. போ. இல்லங்க, உள்ள இருந்து புகை வருது. அதனாலதான் கதவே உடைக்க போறேன். புகை வந்தா அதுக்காக கதவை உடைப்பியா? அவளாதானே குழந்தைங்க வர்ற வரைக்கும் வரமாட்டேன்னு உள்ளார போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்தா? பூட்டிக்கிட்டு என்ன பண்ணுவா? பூஜை ஏதாவது பண்ணிருப்பா. சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூர புகையா இருக்கும். இங்க பாருங்க, அந்த வாசனைய பார்த்தா அப்படி தெரியல. எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அது ஏதோ டீசல் வாசனை மாதிரி தெரியுது. இந்த பாரு, டீசல் வாசனை அது இதுன்னு பேசிட்டு இருக்காத, புரியுதா? பவர் கட் ஆனதுனால வெளியில ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு. அந்த வாசனை வந்திருக்குமோ என்னமோ, அத போய் என்னமோ பேசிக்கிட்டு. ஜெனரேட்டர் ஓடுனா வெளியே தானே வாசனை வரணும், வீட்டுக்குள்ள வாசனை வருமா? கண்டிப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் பெரிய சதி வேலையை கண்டுபிடிச்சிட்டீங்க பாரு. என்னமோ பெருசா பேச வந்துட்டீங்க. எல்லா சதி வேலையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். பூசாரி கிட்ட பேசி அம்மனோட கண்ணுல வெண்ணையும் சந்தனத்தையும் வச்சு கண் பார்வைய மறைச்சதும் சரி, ஸ்வேதா தீ மிதிக்கும் போது காலு சுடாம இருக்கிறதுக்காக அந்த ஃபயர் ப்ரூஃப் லேயர் ஒட்டினதும் சரி, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம்.
தெரிஞ்சிருச்சுல்ல? போங்க, போய் ஊருக்குள்ள சொல்லுங்க. டாக்டர் விஷயத்துல மூக்கு உடைஞ்சது பத்தாதா? அதே மாதிரிதான் இப்பவும் நடக்கும். பூசாரிக்கு நிறைய காசு கொடுத்து மிரட்டி நீங்க சொல்ல வச்சீங்கன்னு ஊரு பூரா சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதையும் பாக்குறோம். போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. மருது, இவங்கெல்லாம் அடங்க மாட்டாளுங்க போல இருக்கு. 3 பேரையும் பிடிச்ச ஒரு இடத்துல கட்டுறான். இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம்? என்ன விட்டு ஓர பண்ணிட்டு என்னடி அவங்கள செய்வீங்க? அறிவில்ல உனக்கு? அம்மாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க. அவளுங்க இந்த வீட்டுக்கு வந்தவளுங்க, கண்டதையும் பேசுவாளுங்க. உனக்கு என்னடி வந்துச்சு? பேசுவியா? என்ன பண்றீங்க? சொன்ன பிச்சு கேளு. ஓடி போ. கட்டளை கொண்டு இது பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மரியாதையா கைய விட்டுருங்க, இல்ல கார்த்திக் வந்தா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். வரட்டும். மாமா வந்த உடனே அவனையும் உன்னையும் சேர்த்து வச்சு கட்டி போடுறேன். ஐயோ, வெளியில என்ன பாத்து வந்துருங்க. கட்ட ஊக்கணுமா? கத்துன இங்கே கடந்து சாவுங்கடி. போடா நீ. கத்தாத நிறுத்து. அம்மா கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க அத்தை. என்னாச்சுமா? அந்த 2 வானரங்களும் கிடைச்சாங்களா இல்லையா? இல்ல அத்தை, கை கெட்டது வாய் கெட்டாத மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா இது? நான் இங்க குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து உள்ளூர் ரவுடிகளை செட் பண்ணிருக்கேன். 2 பேரும் எல்லா பக்கமும் இண்டு இடுக்கு விடாம தேடுறாங்க. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல அவங்கள புடிச்சிடுவேன். புடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்க வான வேடிக்கை. சரிங்க அத்தை, அவங்க கையில கிடைச்சதும் நான் உங்களுக்கு போன் பண்றேன். பாத்துமா, குழந்தைங்க பத்திரமா முத்தரசனுக்கு முன்னாடி உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோ. அப்போதான் நான் நினைச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த தடவை என் பிளான் சக்சஸ் ஆயிடும். சரி, அவங்க கிடைச்சதும் நான் உங்களுக்கு விஷயத்த சொல்றேன். பாய் அத்தை. என்ன மருது? ஏதோ புகையா இருக்கு. எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சா? நானும் கவனிக்காம விட்டுட்டேமா. போய் பாரு என்னாச்சுன்னு. மருது, போய் கதவு துறை, எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்கு. போ. யார் கதவு போட்டது? கதவு திறங்கன்ற. கதவு திறங்க. கதவு திறங்க. யார் வெளியில இருக்கா? கதவு திறங்க. கதவு திறங்கறீங்களா இல்லையா? கதவு திறங்கன்றல. கதவு திறங்க. யார் உங்க வீட்ல? காப்பாத்துங்க. ஜனனி. கதவு திறங்கன்றல. கதவு திறங்க. கதவு திறங்க. என்ன மருது? என்ன சிரிப்பு சத்தம் கேக்குது? இது யாரோட வேலை? ஒருவேளை அந்த கலையா இல்ல சிம்ரனா? சித்ரா மாதிரி தெரியுதுமா?
அக்கா இவங்களுக்கு பாவமே பார்க்க கூடாதுக்கா. வாங்க முதல்ல வெண்ணிலாக்கா போய் ஆமா நீ கரெக்ட் நீ வாங்க பேசிட்டு இருக்காதீங்க இதான் உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்சுனா அண்ணி சொன்ன கேளுங்க. அவங்க என்ன நீ போடு. அடியே அறிவு கட்டவளே அறிவு கட்டவளே எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை உள்ள வச்சு சாத்தி புகை போட்டிருப்ப. எங்களை கட்டி வச்சதும் இல்லாம இந்த பேச்சு பேசுறீங்களா? கஷ்டப்பட்டு கட்ட அவுத்துட்டு வந்து கதவை திறந்து விட்டா எனக்கு எதுவும் வேணும் இன்னமும் வேணும். அப்பவே சிம்ரன் சொன்னா கதவை திறக்க வேணான்னு அப்படியே விட்டு இருந்திருக்கணும். ஏய் என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? அத்தை அத்தை இந்த குரலை வசத்துற வேலைலாம் வேணாம். இப்ப நான் வந்து கதவை திறந்து விடலன்னா என்ன கதியா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏண்டா இவளுங்களை கட்டி போட்டதே நாமதான். அப்போ அப்ப யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? மருது ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இது சித்ராவோட வேலையா இருக்குமோ? ஆமாமா. அண்ணி கதவை திறங்க அண்ணி. அண்ணி என்ன பண்றீங்க அண்ணி? வெண்ணிலா இங்க பாரு. வெண்ணிலா உனக்கு என்ன ஆச்சு? வெண்ணிலா நாங்க கூப்பிடுறது காதுல கேக்குதா இல்லையா? கதவை திற. ஏன் வெண்ணிலா இப்படி பிடிவாதமா இருக்க? வெண்ணிலா அண்ணி ருத்ராவும் உத்ராவும் கிடைச்சிருவாங்க அண்ணி. கதவை திறங்க அண்ணி. குழந்தைங்க கண்டிப்பா கிடைச்சிருவாங்க வெண்ணிலா. முத்தரசுமாவை கூட்டிட்டு வந்துருவாரு. வெண்ணிலா திறங்க. கார்த்திக் இங்க பாரு. அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. வெண்ணிலா. வெண்ணிலா இன்னும் அண்ணி கதவு திறக்கலையா? அண்ணி அண்ணி வெண்ணிலா அண்ணி கதவு திறங்க அண்ணி. அண்ணி குழந்தைங்க கிடைச்சிட்டாங்க அண்ணி. வெண்ணிலாக்கா குழந்தைங்க அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. கதவை திறங்க அண்ணி. ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? அண்ணி கதவை திறங்க அண்ணி. மருது குழந்தைங்க கிடைச்சிட்டாங்க பாத்தியா? எது நடந்தாலும் ஸ்வேதாக்கு நல்லதுதாம்மா. குழந்தைங்க கிடைச்சாலும் நல்லதுதான். நீ கவலைப்படாத. வெண்ணிலா கதவை திற. ஏன் வேண்டி அந்த மாதிரிலாம் பண்ற? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, எவ்வளவு நம்பிக்கை இல்லையா? நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை கூட்டு வந்துட்டேன்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆக்சிடென்ட் அப்புறம் நாங்க இருப்போம்மா. யோசிக்க மாட்டியா? இல்ல முத்து மாமா, என் மனசே கேட்கல. பிள்ளைங்க தானே எனக்கு எல்லாம். இவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன் முத்து மாமா? நில்லுங்க. ஏய் வெண்ணிலா, நீயும் ஏதோ உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க. சொன்ன விஷயம் என்னாச்சு? ஏன்பா முத்தரசு, அவ தீ மிதிக்கணும்னு சொன்னேன், அதையும் பண்ணிட்டா. கடைசியில தாலியை காப்பாத்துறதுக்கு பாம்பு வந்துச்சு. இனிமே ஸ்வேதா ஒழிஞ்சான்னு
ஆனா அவ அந்த பாம்பையும் சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு தான் உத்தமின்னு நிரூபிச்சிட்டா. இதுக்கப்புறமும் என்னப்பா பண்ணணும்? நீ தாலி கட்டியே தீரணுங்கிறதுக்கு நான் இத்தனை விஷயம் சொல்றேன். நீ கட்ட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு சாதகமா சொல்லு பார்க்கலாம். ஸ்வேதா வயித்துல வளர்றது உன் குழந்தைன்னு தெரிஞ்சு வேற ஒருத்தன் கையால தாலிய வாங்கிக்க முடியாம தவிச்சு போய் அவ விஷம் குடிச்சா. அத நாடகம்னு சொன்னீங்க. அவ வயித்துல இருக்கிற கர்ப்பத்தையே பொய்ன்னு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த ஊரே நீ சத்தியவா, வாக்கு தவறி நடக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லுது. அப்படி நீ உண்மையிலேயே சத்தியவானா இருந்தா, வாக்கு தவறாத ஒரு சத்தியவதிக்கு நீ மகனா பிறந்தது உண்மைன்னா உன் வாக்க காப்பாத்து முத்தரசு. போதும், நிறுத்துங்க அத்தை. என் புருஷன் என்னைக்குமே சத்தியம் வந்தா அவர் கொடுத்த வாக்க தவற மாட்டாரு. அது அவர் தவறவும் கூடாது. அது அவர் பொண்டாட்டியா பக்கத்துல இருந்து சொல்றேன். கொடுத்த வாக்க காப்பாத்த வைப்பேன். வானத்துலதான் நிலா இருக்கே முத்து மாமா. அது என்னோட வெண்ணிலா இல்ல. இவ்ளோ நாள் உன் வெண்ணிலாவா தெரிஞ்ச அந்த நிலா இன்னைக்கு ஏன் முத்து மாமா தெரியலன்னு சொல்ற? ஏன்னா அந்த நிலா என்ன காயப்படுத்திருச்சு. உன் மனச தொட்ட நிலா இப்ப உன் மனச காயப்படுத்துற நிலாவா தெரியுதா? வாழ்க்கை பூரா என் கூடயே வரும்னு நினைச்சேன். ஆனா அந்த நிலா என்ன கேள்வி கேக்குது, சாட்சி சொல்லுது. இங்க பாரு முத்து மாமா, நிலா பொய்யே சொல்லாது. அது கொடுத்த வாக்க காப்பாத்து சொல்லுது, அவ்வளவுதான். ஏன் நிலாவா இப்படி பேசுது? அப்ப இதெல்லாம் உண்மையா? உண்மையோ பொய்யோ வாக்கு வாக்கு தானே முத்து மாமா. அப்ப ஸ்வேதா கழுத்துல நான் தாலி கட்டணுமா? இந்த உலகத்துல யாரோ என் முத்து மாமா வாக்கு தவறிட்டாருன்னு என் முன்னாடி பேசக்கூடாது. என்னோட நிலாவா இப்படி பேசுது? ஆமா முத்து மாமா, நான் தான் உன் வெண்ணிலா தான் சொல்றேன். அப்ப அவன் கர்ப்பத்துக்கு நான் காரணம் நினைக்கிறியா? ராமர் கடவுளோட மறு அவதாரம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவரோட பத்தினியான சீதா தேவியையே இந்த ஊர் அசிங்கப்படுத்தி பேசினப்போ தன்னை நிரூபிக்கிறதுக்காக சீதா தேவியை தீக்குளிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. கடவுளுக்கே அந்த இக்கட்டான நிலைமெல்லாம் வரும்போது நாமெல்லாம் மனுஷங்க தானே முத்து மாமா. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே, நீ இருக்கிற இடம் நான் இருந்திருக்க வேண்டிய இடம். அதுக்கு முழு தகுதியும் எனக்கு தான் இருக்குன்னு இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. புரியுது. என்ன பேசுறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிற. இதான் உன் நிலைமணி எனக்கு முதல்லயே தெரியும். ஆனா நீயா உன் தகுதியை புரிஞ்சுக்கிட்டோன்னு நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கான அறிவையும் சந்தர்ப்பத்தையும் அந்த ஆண்டவன் உனக்கு கொடுக்கவே இல்லை. இனிமே முத்தரசன் மாமாவுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது எல்லாத்தையுமே தாண்டி அவரோட வாழ்க்கையில முழுசா இருக்க போறது நான் மட்டும்தான். உன்னை ஜெயிச்சிட்டேங்கிற முழு திருப்தியோட ஒரு விஷயத்த சொல்றேன். முத்தரசன் மாமாவுக்கு நீ கொடுக்க போற கடைசி காஃபி இதுதான் உனக்கு தெரியுமா? தெரியும். முத்துமாமா, காப்பிய குடிச்சிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிடு. என்ன விளையாடுறியா நீ? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? நீ பண்ற ஒவ்வொரு விஷயம் எனக்கு நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு.
தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. ஏய், என்ன பாக்கு என்ன வெங்காயம் என்ன? அதான் சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு இல்ல? எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு தானே இருக்க? ஆமா முத்து மாமா, வாக்குங்கிறத நீ கொடுத்துட்டா அதை காப்பாத்தியே தானே ஆகணும். உன்னை கெஞ்சி கேட்கற என்னால முடியல. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? புரிஞ்சுதான் பண்றியா? புரிஞ்சுதான் முத்து மாமா பேசுற, எல்லாத்தையுமே புரிஞ்சுதான் பேசுற. சந்தோஷமா? முத வாழ்த்து என்னோடதுதான். நீ என் மருமகளா வரப்போற. அதிகாரப்பூர்வமா இன்னிலிருந்து நீ என் மருமக. தேங்க்யூ சோ மச் அத்தை. என்ன முத்து மாமா யோசிக்கிற? வா, வந்து ஸ்வேதாக்கா பக்கத்துல நில்லு. வெண்ணிலா, வா முத்து மாமா. ஐயோ, இதெல்லாம் பார்க்க எனக்கே போர் அடிக்குது. நானே வந்து நிக்கிறேன். என்ன பண்றது? ஒரு பொண்ணா நானி கோணி நிக்கலான்னு பார்த்தேன். வெக்கத்தை விட்டு என்ன இதெல்லாம் பண்ண சொல்றீங்க? சரி, பரவாயில்ல, பண்ணிக்கிறேன். என்ன மாமா, பாசமா காதலா பார்க்க வேண்டிய இந்த நேரத்துல இப்படி பார்வையாலேயே எரிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு அப்படியே வேர்க்குது இந்த ஹீட் தாங்காம. வெண்ணிலா, அடுத்த விஷயங்கள் எல்லாம் தொடர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை கேட்கவா? கேளுங்க. இல்ல, நீதா முதல் ஆளா இந்த கல்யாணத்துக்கு குறுக்க வந்து நிறுத்துவேன்னு பார்த்தா நீயே எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்திக்கிட்டு இருக்க. எனக்கு இப்ப வரைக்கும் அது புரியவே இல்ல. நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என்னம்மா, பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்ல. நான் சொல்ல போற பதில் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும்னு அர்த்தம். என்னெல்லாம் அதிர வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. நீ சொல்லு வெண்ணிலா, எதுவா இருந்தாலும் நான் அதிர்ச்சி ஆக மாட்டேன். ஐ ப்ராமிஸ். சொல்லு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எந்த நம்பிக்கையில நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்காதுங்கிற நம்பிக்கை. என்னது நடக்காதா? என்ன சொல்ற? இன்னும் ஒரு சில வினாடிகள் தான் பாக்கி இருக்கு மாமா என் கழுத்துல தாலி கட்ட. இப்போ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீ எந்த நம்பிக்கையில சொல்ற? இந்த தாலி மேல இருக்கிற நம்பிக்கையில. மாமா, இந்தாங்க தாலியை கட்டுங்க. இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் இதோ வெண்ணிலாவும் சம்மதிச்சதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. இந்தாங்க தாலி கட்டுங்க. என்ன முத்தரசு யோசனை? தாலிய கட்டு முத்தரசு. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன தயக்கம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.
உங்க மகாராணி உத்தரவு போட்டதானே நீங்க தாலி கட்டுவீங்க அதானே? உன் மனசுக்குள்ள இருக்கிற தயக்கம் எனக்கு புரியுது. இதா பாரு, அதையெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு ஸ்வேதா கழுத்துல தாலிய கட்டு. அவதான் நீ சொன்ன எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டால. நெருப்பாத்துல நீந்தி வந்து நிக்கிறவள ஏன்பா சோதிக்கிற? நீயும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. தாலி கட்டுப்பா. கண்டிப்பா ஸ்வேதா உனக்கு ஏத்த மனைவியா இருப்பாப்பா. மாமா சொல்லி சொல்லி எனக்கு வாய வலிக்குது. தாலி கட்டுங்க மாமா. ஊரை கூட்டினா அது நம்ம எல்லாருக்கும் தானே அசிங்கம். தாலி கட்டுங்க. இப்ப தலை குனிஞ்சு என்ன மாமா பிரயோஜனம்? வாங்க ஐயப்பா, ஐயப்பா வாங்க ஐயப்பா. கட்டுங்க. வாங்க ஐயப்பா, வாங்க ஐயப்பா. கட்டுங்க மாமா. கட்டுங்க. வாங்க ஐயப்பா, வாங்க ஐயப்பா. கட்டுங்க. முத்தரசு, வேண்டாம் முத்தரசு. தாலி கட்டுற நேரத்துல அதையும் இதுவும் பண்ணி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு பாக்குறியா? வேண்டாம் முத்தரசு. ஏ நீலாம்பரி, நான் சித்ராடி, உன் மருமக. வேண்டாம் முத்தரசு, நீ மறுபடியும் வேஷம் தானே போடுற. தாலி கட்டுறது தடுக்கிறதுக்காக வேஷம் கட்டுறியா? இத பாரு, இதுக்கு முன்னால கருப்பண்ணசாமி உடம்புல இறங்கி கருப்பண்ணசாமியாவே நீ மாறிட்ட. நீ இப்போ சித்ரா வந்து உன் உடம்புல இறங்கின மாதிரி நடிக்கிற. இதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. நானே ஒரு ஆக்டிங் குவீன். என்ன மிஞ்சி நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது முத்தரசு. சொன்னா கேளு, தாலியை கட்டு முத்தரசு. வயசால உனக்கு அறிவில்ல. கண்ணை திறந்து நல்லா பாருடி. நான் சித்ரா, சித்ரா, சித்ரா. உங்க உடம்புக்குள்ள இருக்கிறது சித்ரா இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி நடிக்கிறீங்க. ஏற்கனவே நடிச்சு ஏமாத்துனது போதும். இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். கட்டுங்க. நம்ப மாட்டல, நம்ப மாட்டல, நம்ப மாட்டேன். ஸ்வேதா, சித்ரா அவளை விடு. ஸ்வேதா, விடு அவளை. என்ன விடுங்க ஸ்வேதா, விடுங்க. சித்ரா, தெரிஞ்சிடுச்சு. என் மாமா உடம்புக்குள்ள நீ புகுந்துட்டியா? எனக்கு தாலி கட்ட விடாம நீ தடுக்கிறல்ல, உன்னை நான் விட மாட்டேன்டி.
என் கல்யாணத்தை நடத்தி காமிக்காம நான் விடவே மாட்டேன். இங்க பார், எண்ணி 15 நாள் உன்னை நான் முத்தரச மாமா உடம்புல இருந்து ஏதாவது ஒரு மந்திரவாதியை வச்சு வெளியேத்தி அடக்கி கட்டி போட்டு உன் கண்ணு முன்னாடியே முத்தரச மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அந்த கண் குளிர நீ பார்க்க தாண்டி போற. சவால், இது சவால்டி. பார்க்கலாமா 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 பார்க்கலாமாடி. கடைசியா உனக்கு எது வரைக்கும் ஞாபகத்துக்கு வருது? கடைசியா ஸ்வேதா உங்ககிட்ட எந்த தைரியத்துல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றேன்னு கேட்டா, நீ என் முத்து மாமா மேல இருக்க நம்பிக்கையிலையோ நான் கும்பிட்ற சாமி மேல இருக்க நம்பிக்கையிலையும் நடக்காதுன்னு சொன்னேன். அப்புறம் ஸ்வேதா தாலியை கொண்டாந்து என் கையில திணிச்சு கட்டுங்க கட்டுங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அண்ணா என்னண்ணே நீங்க எல்லாரையும் பின்னி பெடல் எடுத்துட்டு இப்ப என்ன நடந்ததுன்னு வேற கேக்குறீங்க? பின்னி பெடல் எடுத்தா நீ என்னடா சொல்ற புரியல. அண்ணா நீங்க கார்த்திக் இருங்க, நான் சொல்றேன். மருது மச்சான் எவ்வளவோ நாள் உங்களை எதிர்த்து பேசியிருக்காரு. அப்பெல்லாம் கூட நீங்க அடிச்சதே இல்ல. இப்ப விட்டீங்க பாருங்க ஒரு வத, அவர் பறந்து போய் அந்த சோஃபாலேயே விழுந்துட்டாரு. பார்த்த எங்களுக்கே கதி கலங்கிருச்சுன்னா அவருக்கு மொத்தமா கலங்கிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்ப நினைச்சேன்? அண்ணே விடுங்கண்ணே, மருதானன் அடிச்சத போய் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. அது கூட பெருசு இல்லண்ணே. அம்மா வந்து உங்களை கோவத்துல அடிக்க வந்தாங்களா, நீங்க விட்டீங்க பாருங்க ஒரு அரை, ஒரு சுத்தி போய் நின்னாங்க. நீங்க அதோட விடல, போய் மறுபடியும்